இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு கம்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 8 பீஸ் அளவு. இப்போ கம்பை வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுத்த கம்பை வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கம்பை நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் எனக்கு குட்டி குட்டி பீஸாக வேணும் அப்படின்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு அப்படி அடிக்க தேவையில்லை. இப்போ ரெண்டையும் வந்து நல்லா கழுவி நம்ம மிக்சியில் வேக வைக்க போகிறோம். இப்போ 1 பங்குனா 3 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுக்கிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலே வந்து இஞ்சி, பூண்டு, இந்த சீரகம், மிளகு எல்லாத்தையும் இதிலே நான் போட்டு வேக வைக்க போகிறேன். ஏன்னா அதனோட எசன்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்ள இறங்கிடும். அப்போ ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நான் பச்சை மிளகாய், இஞ்சியும் ஆட் பண்ணிட்டேன், ஜீரகத்தையும் மிளகுத்தையும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். கருவேப்பிலை வந்து நம்ம பிச்சு போடணும். பிச்சு போட்டால் அந்த மனம் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்து ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா நல்ல உள்ள எசன்ஸ் இறங்கிடும். தேவையான உப்பை போட்டு 1 ஸ்பூன் அளவு நான் நெய் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். ஒரு 10 சவுண்டு கிட்ட விட்டாங்க தான் நல்லா குழையும். கம்பு இல்லைனா குழையாது. நீங்கள் எனக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நீங்கள் அதை நுணுக்கிக்கலாம். கம்பை நுணுக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணால் நான் தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணல. வெறும் கொஞ்சம் கருவேப்பிலையும் முந்திரி பருப்பும் போட்டு தான் நான் வறுத்துருக்கேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் நம்ம ஒரு வடை வச்சு சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ, பாய்.